வணக்கம். நாடை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நம் திமுக அதிமுக கூட்டணி செய்திருவார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்கப்படுது. அப்படி என்ன நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக திமுக தனித்தனியான ஒரு முக்கிய ஆலோசனையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலுமே ஆட்சி அமைக்க தேவைப்படும் பெரும்பான்மை வந்து நம் தாவேகாவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவை வந்து பெற முடியாமல் தாவேகா வந்து தடுமாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ அவங்களுக்கான பெரும்பான்மை வந்து இன்னும் வந்து கிடைக்க பெறல. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகா ஆட்சி அமைக்க 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே கொண்ட காங்கிரஸ் மட்டுமே வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உண்மையாக வந்து பார்க்கப்படுது. மேலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வந்து பெற முடியாத நிலைமையில வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த சூழல்ல தாவேகாவுக்கு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்த 2 எம்எல்ஏக்களை கொண்ட விசிகாவும் நாளை நடைபெற இருக்கக்கூடிய உயர்நிலை குழு கூட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. ஸோ ஆளுநரை நேரில் சந்திச்சு ஆட்சி அமைக்க விஜய் வந்து உரிமை கோரி இருக்கிறாங்க. இருந்தாலுமே தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க இதுவரைக்கும் வந்து அழைப்பு வந்து விடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால திமுக அதிமுக தலைமைகள் தனித்தனியாக வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தாவேகா ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை குறித்து திமுக தலைமை வந்து ஒரு முக்கிய முடிவை எடுக்க பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வந்து கசிந்த வண்ணம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ திமுகவை தொடர்ந்து அதிமுக தலைமையும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் கசிந்த வண்ணம் தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.